ஹலோ டியர்ஸ், ஒரு மீடியம் சைஸ் அப்ளிகேஷன் இல்லை சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணுறதுக்கு மினிமம் 10,000 லைன்ஸ் ஆஃப் கோடிங் பண்ண வேண்டியிருக்கும். ப்ராப்பராக ப்ரோக்ராமிங் லேர்ன் பண்ணியிருந்தால் மட்டும்தான் சாஃப்ட்வேர்ஸ் டெவலப் பண்ண முடியும்னு இருந்த காலத்தில், அப்படி இல்லை ப்ரோக்ராமிங் தெரியலனா கூட ஒரு சாஃப்ட்வேர் பண்ண முடியும்னு கொண்டு வந்த கான்செப்ட் தான் நாம் இப்போ பார்க்க போகிற லோ கோட் நோ கோட் டெவலப்மெண்ட். ப்ரோக்ராமிங் பேசிக்ஸே தெரியாதவங்க கூட இந்த லோ ஆர் நோ கோட் பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணி ஒரு பெரிய சாஃப்ட்வேர் அப்ளிகேஷனை பில்ட் பண்ண முடியும். வழக்கம் போல் நாம் இந்த கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். பில்டிங் ஏ ஹவுஸ் வெர்சஸ் பில்டிங் ஏ சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன். ஒரு வீடு கட்டுறது வெர்சஸ் ஒரு சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறது. ஒரு வீடை பேஸ்மெண்ட்ல இருந்து கட்ட போகிறதா இமேஜின் பண்ணிக்கோங்க. அப்போது பிளான் போடுற ஆர்கிடெக்ட்ல இருந்து பில்டிங் கட்டுறவங்க, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறவங்க, திங்ஸ் பர்ச்சேஸ்னு ஒரு பெரிய டீமோட ஒர்க்கே தேவைப்படும். அதே மாதிரி தான் ட்ரெடிஷ்னல் மெத்தடில் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டுக்கு மாடலாக ஸ்ப்ளிட் பண்ணி லைன் பை லைனாக கோட் பண்ண டெவலப்பர்ஸ், டெஸ்டர்ஸ், மேனேஜர்ஸ்லாம் தேவைப்படுவாங்க. ஸ்க்ராட்ச்லேருந்து ஒரு வீடோ இல்லை அப்ளிகேஷனோ பில்ட் பண்ணும்போது நம்ம இஷ்டத்துக்கு பிடிச்ச மாதிரி எப்படினாலும் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டாக இருக்கிறது லோ கோட் டெவலப்மெண்ட். இதை எது கூட கம்பேர் பண்ணலான்னா ப்ரீ பில்ட் ஹவுஸ் வித் கஸ்டமைசபிள் ஃபியூச்சர். அதாவது ஸ்க்ராட்ச்லேருந்து பில்ட் பண்ணாமல் பார்ஷியலாக ஹவுஸை வாங்கி நமக்கு பிடிச்ச கலர்ஸ், ஃப்ளோரிங் அண்ட் ஃபர்னிச்சர்ஸ்னு லிமிட்டட் கஸ்டமைசேஷன் பண்ணிக்க முடியும். இதே தான் லோ கோட் பிளாட்ஃபார்ம். ப்ரீ பில்டு காம்பனன்ட்ஸோடு இருக்கிற பிளாட்ஃபார்மை பேஸாக வச்சு நமக்கு தேவையான சாஃப்ட்வேரை மினிமம் லெவல் ஆஃப் கோடிங்லேயே பண்ண முடியும். அதாவது டிராக் அண்ட் டிராப் ஃபீச்சர் மாதிரி காம்போனன்ட்ஸை லிங்க் பண்ணி கிரியேட் பண்ணுறது. பேசிக்கான கோடிங் நாலேஜ் இருந்தால் மட்டும் போதும் இந்த மெத்தடை யூஸ் பண்ணி சாஃப்ட்வேர்ஸ் டெவலப் பண்ண முடியும். ஃபைனலாக நோ கோட் பிளாட்ஃபார்ம். ரெடி டு மூவ் இன் ஹவுஸ், ஃபுல்லி ப்ரீ பில்ட். இந்த சினாரியோவில் எப்படின்னா ரெடியாக இருக்கிற ஹவுஸை வாங்கி ஆக்குபை பண்ணிக்கிறது. இதில் கூட மினிமம் லெவல் ஆஃப் கஸ்டமைசேஷன் பண்ணிக்க முடியும். லைக் ஃபர்னிச்சர்ஸ் எக்ஸ்ட்ரா ஃபிட் பண்ணுறது, திங்ஸ்லாம் இருக்கிற பிளேஸில் அட்ஜஸ்ட் பண்ணுறது. மேஜராக ஹவுஸை பில்ட் பண்ணுறதுக்கான எஃபோர்ட் இல்லாமல் யூஸ் பண்ணிக்கலாம். நோ கோட் பிளாட்ஃபார்மில் கூட இதே தான். கோடிங் நாலேஜே தேவையில்லை, இருக்கிற டெம்ப்ளேட்ஸை யூஸ் பண்ணி ஃபுல் சாஃப்ட்வேர் அப்ளிகேஷனையும் ரெடி பண்ணிடலாம். இதுதான் இந்த ட்ரெடிஷ்னல் டெவலப்மெண்ட்டுக்கும் லோ கோட் நோ கோட் டெவலப்மெண்ட்ஸ்க்கும் உள்ள டிஃபரன்ஸ். எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் 50% பெனிஃபிட்ஸ் இருக்கும், 50% டிராபேக் இருக்கும். அதே மாதிரி தான் இந்த லோ கோட் நோ கோட் பிளாட்ஃபார்முக்கும் சில அட்வான்டேஜ் அண்ட் டிராபேக்ஸ் இருக்கு. அதை பற்றி நெக்ஸ்ட் வர வீடியோஸில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். இப்போ இதுவரை பார்த்ததோட சம்மரி பார்க்கலாம். ட்ரெடிஷ்னல் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்னு சொல்றது ஒரு வீடை ஸ்க்ராட்ச்ல இருந்து கட்டுற மாதிரி எல்லா ஒர்க்கும் நம்ம தான் பண்ணணும். லோ கோடுன்னு சொல்ற செகண்ட் கேட்டகரியில ஆல்ரெடி பாதி ரெடியாக இருக்கிற ஹவுஸை வாங்கி நமக்கு பிடிச்ச மாதிரி ஆல்டர் பண்ணிக்கிறது. மினிமம் லெவல் ஆஃப் கோடிங் வச்சு பிளகின் மாதிரி டிராக் அண்ட் டிராப் பண்ணி சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் பண்றது. ஃபைனலாக இருக்கிற கேட்டகரி நோ கோட் பிளாட்ஃபார்ம். ஃபுல்லாக ரெடியாக இருக்கிற வீடை வாங்கி ஆக்குபை பண்ணுறது. எந்த ஒரு கோடிங் நாலேஜும் இல்லைனா கூட பரவாயில்ல, ஒரு சாஃப்ட்வேர் அப்ளிகேஷனை பண்ண முடியும். இதுதான் இதோட சம்மரி. இதை பற்றின டவுட்ஸ் அண்ட் கிளாரிஃபிகேஷன்ஸை கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அதெல்லாம் பற்றி நெக்ஸ்ட் வர வீடியோஸில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you soon.